வணக்கம் மக்களை, நான் உங்கள் ஆகாஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 கிலோ எடை கொண்ட ஒரு கரியன்சிலா மீனை தான் வெட்டி சமைக்க போகிறோம். இதை நம்ம எப்படி வெட்டி சமைக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக, நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், மீன் உயிரோட உள்ள மீன் அப்படியே தூக்கி போய் நம்ம கடலில் விட்டோம்னா அப்படியே மீன் ஒரு நாள் ஓடி போயிடும். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் வெட்டி சமைக்கிறத ஃபுல்லாக பாருங்கள். சரி ரொம்ப பெருசா இருக்கு. குழம்பு தானே நல்லா இருக்கும். ஸ்லேஸ் ஸ்லேஸாக பண்ணி பொரிக்கிறதுக்கு கவல் பத்துமா? அப்படியே வெட்டி அப்படி மொத்தமாக ஸ்லேஸ் ஸ்லேஸாக போட்டோமா பொரிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆல்பர் பீஸ் என்னங்க இது குரலாது உள்ளே எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். குரலை தண்ணி வெட்டிட்டு பார்ப்போம். அது குடலைங்க தாவன். மக்களே பாருங்க, இந்த மீனோட பவுத்துக்குள்ளக்க ஒரு மீன் ஒன்று இருக்கு. அது என்ன மீன் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. எல்லாம் ஒன்று தான். இங்கே பாரு மக்களே, இப்போ நம்ம ஒரு மீன் விட்டோம். அந்த மீனோட குடலில் இருந்தது பார்த்தீங்களா? அது குடலுக்குள்ளே ஒரு மீன் இருக்கு. மீனுக்குள்ளே ஒரு மீன் பாருங்க. முழுங்கி இருக்கு போல, சாப்பிட்ருக்கு. இதுக்கு பேர் என்னது? இப்போ கையில் எடுக்கிறீல்ல சேனை, மீன் சேனை போடுறதில்ல. அந்த சைடு நைட்டு சூப்பராக இருக்கும். எது பைக்கிட்டு ஓடுது? நல்லா இருக்கேன். எல்லா மீன்லையுமே இந்த பவுத்து பை தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும். பெரிய மீன் பிள்ளையா பாலை மீன் அப்படி தான், இந்த சீரம் அப்படி தான். எல்லா மீனுமே இந்த பவுத்து பையன் சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெட்டு 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 சரசன் வெட்டு. அது அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். வெட்டினேன் பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். மக்களே, இதான் மீனோட மண்டை.
எல்லா மீனையும் அள்ளி குழம்புல போட்டாச்சு. ஆனால் மீன் அப்படியே எல்லாத்தையும் காமி அள்ளி காமி மீன் கிண்டி காமி. இந்த பாருங்கள் மக்களே, இப்போ நம்ம வெட்டி சமைச்ச மீன் இதுதான். மக்களை இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நம்ம வந்து மீன் வெட்டி சமைக்க வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது எப்படி சொல்கிறது, சமைச்சு மட்டும் போட்டால் பத்தாது, அதை மீனை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்காண்டி நம்ம மீனை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க. அப்படி இருந்தது கம்மி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதேமாரி உயிர் மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு தான் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சொந்தம் தொடர்றது. பாய், see you.